T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கோச்சாரமும் உங்கள் வாழ்க்கை நிலையும் என்கிற தலைப்பில் பலன்கள் காணலாம். ராகு பகவான் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முதலில் ராகு பகவானுடைய நட்சத்திரங்களை காணலாம். ராகு பகவானுடைய நட்சத்திரங்கள் 3: திருவாதிரை, சுவாதி, சதயம். இது மூன்றும் பார்த்தீங்கன்னா காற்று ராசிகளில் முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. ராகு பார்த்தீங்கன்னா கருநாகம், நிழல் கிரகம். பாம்பை கண்டால் படை நடுங்கும் அப்படின்னு பழமொழி உண்டு. பாம்பு படம் எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா வீராதி வீரனாக இருந்தாலும் சரி, சூராதி சூரனாக இருந்தாலும் சரி, ஒரே பயமாக பயந்துட்டு ஓடி போயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாம்பை கண்டால் பயம் உண்டு. இந்த ராகு நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் நல்லா 6 அடி உயரம், நல்லா ஹைட்டாக, நல்லா வெயிட்டாக, இவங்க பார்த்தீங்கன்னா நல்லா உரப்பான உடல்வாக கொண்டவர்களாக இருப்பாங்க. இவங்க பேச்சாலேயே மற்றவர்களை பயமுறுத்துவாங்க. இவங்க உடல் உரப்பை பார்த்துட்டு மற்றவர்கள் பயந்துக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. இவர்கள் நண்பர்கள், கூட்டாளிகளிடம் நல்லா ஜாலியாக ஜகஜமாக சந்தோஷமாக பேசுவாங்க. இவர்களுக்கு ரோசம் மட்டும் அதிகமாக இருக்கும். மற்றபடி இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் குறைவு. ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களிடம் பேசாமல் இருக்க முடியாது. தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவர்களுக்கு நண்பர்கள் அதிகம். நண்பர்களால் தன்னுடைய வாழ்நாளில் சிக்கல் பிரச்சனைகளை அல்லது காவல் நிலையம், கோர்ட்டு கேஸ்ன்னு கூட செல்ல வைத்து விடும். நண்பர்களால் இவங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாள்னாச்சும் பிரச்சனையை அனுபவித்தே தீருவாங்க. உடன் பிறந்தவர்கள் பிறந்த இடம், பங்காளிகளை விட்டு, அதாவது பூர்வீகத்தை விட்டு, அந்நிய மொழி, ஜாதி, அந்நியர்களிடம் குடியிருக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. அந்நிய ஜாதி மதம் வழியில் இவர்களுக்கு திருமணம் நடக்கும். அந்நிய மதம் மாறக்கூடிய, அந்நிய சாமி கும்பிடக்கூடிய, தன்னுடைய குலதெய்வத்தை விட்டு அந்நிய மதம் மாறி அந்நிய சாமி கும்பிடக்கூடிய அமைப்பும் இந்த ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மது, மங்கை, சூது, ரேஸு, லாட்ரி, அதிர்ஷ்ட வழியிலும் பணம் இவர்கள் விரயம் செய்வார்கள். இதெல்லாம் ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே உண்டான குணாதிசய அமைப்புகள். கோச்சாரமும் உங்கள் வாழ்க்கை நிலையும் அப்படின்ற தலைப்பில் பலன்கள் காணலாம். துலாம் ராசி சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு கோச்சாரமும் உங்கள் வாழ்க்கை நிலையும் அப்படின்ற தலைப்பில் இந்த பதிவில் பலன்கள் காணலாம். சுவாதி நட்சத்திராதிபதி ராகு உங்கள் ராசிக்கு 5வது வீட்டிலே செவ்வாய் பகவானுடைய அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் நட்சத்திர சாரம் பெயர்ச்சியாகி சஞ்சாரம் செய்கிறார். சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே 2, 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் செல்வது உங்களுக்கு சிறப்பு. குடும்பம், பணம், காசு ரீதியாக இருந்து வந்த பிக்கல் பிரச்சனை தீரும். 5வது வீட்டிலே ராகு வருவது பூர்வீக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், விவசாயிகளுக்கு இந்த காலகட்டம் நல்ல வெள்ளாமை, நல்ல வருமான வரத்தை கொடுக்கும். பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் தீரும். அதாவது பூர்வீக சொத்துக்கள் பாகப்பிரயணம் செய்யக்கூடியவர்கள் பாகப்பிரயணம் செய்து கொள்ளலாம். பூர்வீக சொத்து மாற்றணும், விற்றுட்டு வேற இடம் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நல்ல விலைக்கு அதிக விலைக்கு விற்றுட்டு வேற இடம் போய் புதிய சொத்துக்கள் வாங்கலாம். செவ்வாய் நட்சத்திரத்திலே 5வது வீட்டிலே ராகு செல்லும் போது சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பணங்காசு ரீதியாக, சொத்துக்கள் ரீதியாக நல்ல முன்னேற்றம் அடுத்த 4 மாத காலம் உண்டு. துலாம் ராசி சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு 10வது வீட்டிலே கடந்த 2 மாதமாக குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து கடந்த 2 மாதமாக பணம் சார்ந்து, குழந்தைகள் சார்ந்து சில மாற்றங்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். சிலருக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைத்திருக்கலாம். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம்.
பண ரீதியான, அதாவது ஏஜென்சிகள் மூலம், முதலாளிகள் மூலம், உயர் அதிகாரிகள் மூலம் பண ரீதியான பிரச்சனைகளும் கடந்த 2 மாதமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். கடந்த வருஷம் வேலை இல்லாதவர்கள் இப்போ இந்த 2 மாதத்தில் நல்ல வேலை கிடைச்சி சம்பாத்தியம் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள். சிலருக்கு வந்து கணவன் மனைவிக்குள், தம்பதியருக்குள் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். சண்டை கட்டிட்டு பேசாமல் கூட இருப்பீங்க. கோச்சாரத்தில் குருபகவான் 10ஆம் இடம் வரும்போது வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக சிலருக்கு நல்ல பண வரத்து வரும், சிலருக்கு பண பற்றாக்குறை, கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படுத்தியிருக்கும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு 6வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் செல்கிறார். பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் சனி வருவது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். எவ்வளவுதான் பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருந்தாலும், கடன் வாங்கியிருந்தாலும் அதெல்லாம் கடனெல்லாம் கட்டி அடைச்சிட்டு பெரிய அளவு பணம் சம்பாதித்து உங்கள் வாழ்க்கையில் செல்வாக்குடன் வாழக்கூடிய காலகட்டம். 6ஆம் வீட்டில் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்களுடைய உடம்பு நிலை, உங்களுடைய உடல் நிலை சரியாகும். ஒரு சிலருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா, முட்டி, மூட்டு எலும்பு, இடுப்பு எலும்பு வலி, வேதனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கும். சனி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பூரிய சொத்து சார்ந்த பிரச்சனைகள் தீரும், உங்கள் குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். 5ஆம் வீட்டையும் இந்த காலகட்டத்தில் இயக்குவார். இப்போ பார்த்தீங்கன்னா வேலை இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல தேவையில்லை. 6ஆம் வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் வரும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் வாங்கலாம். உங்களுடைய கடந்த கால பிரச்சனைகள் இப்போ வந்து தீரும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு 5, 11ஆம் வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் செல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் உடலில் வலது பக்கம் காலில், கையில், வயிற்றில், தோலில் வந்து பிப்பு, அரிப்பு, சொறி, சிரங்கு என்னென்ன தெரியல இருந்திருந்தாப்புல பிச்சுக்குது அப்படின்னு சொரிய நல்லா சுகமாக இருக்குது அப்படின்னு கடந்த 2 மாதமாக சிலருக்கு வந்து ஏற்பட்டுக்கலாம். இது வந்து தோல் அலர்ஜி மாதிரி. உடனே மருத்துவம் பார்ப்பது சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நல்லது. துலாம் ராசிக்கு 5, 11ஆவது வீட்டிலே சர்ப்பங்கள் செல்வது இன்னொரு 4 மாத காலம் மிகச்சிறப்பான அமைப்பு. நல்ல லாபங்கள் வரும். உங்கள் பெயர், மதிப்பு, மரியாதை சமூகத்தில், வெளியிடத்தில் பெரிய அளவு நல்ல மதிப்பை பெறும். சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தற்போது துலாம் ராசி அதிபதி 11ஆவது வீட்டிலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரன் 11ஆவது வீட்டில் வருவது புதிய துணிமணி, ஆடை, ஆபரணம், நல்ல நண்பர்கள், மூத்த உடன் பிறந்தவர்கள் வழி உதவி, இப்படி எல்லா வழியிலும் உங்களுக்கு நன்மை உண்டு. துலாம் ராசி சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு 2, 7ஆம் வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னா 8ஆவது வீட்டிலே செவ்வாய் சென்று கொண்டிருக்கிறார். கோச்சாரத்தில் 2ஆம் அதிபதி 8ஆம் வீட்டிற்கு சென்றால் வெளிநாடு மூலம், அயல்நாடு மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள், வருமானம் பெறக்கூடியவர்களுக்கு தடையின்றி வருமானம் வரும். உங்களுடைய பயண போக்குவரத்து சிறப்பாக இருக்கும். 8ஆம் வீட்டில் செவ்வாய் நின்று 2ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது சிலருக்கு வந்து பல்வலி, வாய், நாக்கு, தொண்டை சார்ந்த பிரச்சனைகள், உபாதைகள் வரும். தீப்புண்ணு, தீ காயம், முகத்தில் வந்து கத்தி, கபடா, ஆயுதங்களால் காயங்களும் ஏற்பட வாய்ப்புண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 16 வரை. அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் விரிவாக தெளிவாக காணலாம். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.